ஒண்ணா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம் இருந்தேன். 8 மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தீங்க. பிரெக்னென்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னென்ட் ஆயிட்டு மேடம். எனக்கு சொந்த தம்பி, இது தங்கச்சி. அது தம்பியா? தம்பி. அடங்கம்மால புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. புருஷன் பொண்டாட்டி மாதிரி. ஆமா. ஆனா நீங்க தப்பு பண்ணல அவளோட. பண்ணேன். தப்பு பண்ண ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. அதுக்காக வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்காம முடியும். நீங்க தப்பு பண்ணீங்க, அதுக்கு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா முடியாதா? பொறுப்பேத்து இப்ப என்ன பண்ண போறேன்? கல்யாணம் பண்ண போறீங்க. ரெண்டு குடும்பம் அனாதையா சாவும், பரவாயில்லைங்களா உங்களுக்கு? அப்ப காதலிப்பிக்கும் போது அவளோட தப்பு பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையோ? நீ என்ன ரொம்ப நல்லவன மாதிரி பேசுனீங்க மணிகண்டன். இப்ப மட்டும் எப்படி பேசின்னு இருக்கிறேன்? தப்பு பண்ணா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் இல்லையாப்பா? அதுதான் முறை. கைவருத்த முடியாது. எப்படி நீங்க வேற புரியாம பேசின்னு இருக்காதீங்க. நேரம் பேசிட்டு போயிடுங்க. ஆயுசுக்கும் கஷ்டப்பட போறது நாங்க தான். 1/2 மணி நேரம் அந்த பொண்ணோட தப்பு பண்ணும்போது நீ யோசிக்கலையா இதெல்லாம்? இப்போ அந்த தப்புக்கு நீங்க பொறுப்பு எடுத்துப்பீங்களா மாட்டீங்களா? பொறுப்பேத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்? முத்துரதம் போல சுத்தி வரும் பெண்கள் முத்தமழைச்ச. அப்ப அவளை யூஸ் பண்ணி தூக்கி போட்டீங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி போறதுக்கு அது என்ன டிஷ்யூ பேப்பரா? வீட்லயும் வெளில தத்துவாங்க, அவங்க வீட்லயும் வெளில தத்துவாங்க. 2 பேரும் வந்து பிளாட்ஃபார்ம்ல பிச்சை எடுக்கணுமா? சரி, செத்து போ 2 பேரும். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.